ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கபிள் ஆனி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேரீஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபேரீஸ்னா யாரு? இவங்க இருக்காங்களா? இல்லையா? என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபேரீஸ் கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து ஃபேரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித்திக்கல் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த ஃபேரீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கான அந்த ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றது, நெறைய பேத்தால வந்து நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இந்த ஃபேரீஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபேரீஸ் வந்துட்டு எங்கெங்க நம்ம இந்த உலகத்துல வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்பியன்ஸ் நீங்க எங்க போனாலுமே சரி, அது ஃப்ரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எங்க போனாலுமே யூரோப்ல வந்துட்டு, இந்த மாதிரியான ஃபேரீஸ வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தாலயும் இது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஒரு சிலருடைய கண்களுக்கு இது வந்து தென்பட்டதா சொல்லப்படுது. அதே மாரி கேமராஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிசிடிவி கேமராலயும் வந்துட்டு ஒரு சில ஃபேரீஸோட பிக்சர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேரீஸே வந்து பார்த்தீங்கன்னா, இதோட புரொடெக்டிவ் சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ம்ஸ்னா வந்து என்ன சொல்றது? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது வந்துட்டு ரொம்பவே வந்து புரொடெக்டிவா வந்து பார்க்கப்படும். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பெல். சர்ச் பெல்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து புரொடெக்டிவ் சார்ம்ஸா பார்க்கப்படுது. ஃபேரீஸ் அப்புறம் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 4 க்ளோவர் லீஃப். க்ளோவர் லீஃப் வந்துட்டு எத்தன பேத்து வந்து 4 வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து 3ல தான் வந்துட்டு அந்த லீஃப் வந்து அந்த லீஃபோட அந்த பெட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தான் வந்துட்டு மினிமம் இருக்கும். பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3 தான் இருக்கும். மினிமம் ஏதாவது 1, 2 பார்த்தீங்கன்னா, இந்த 4 லீஃப் இருக்கும். இந்த 4 லீஃப் க்ளோவர் வந்துட்டு ரொம்ப லக்கியா பார்க்கப்படுது. ஆ எனக்கு வந்துட்டு இந்த லீஃப் வந்துட்டு ஒரு தடவ கிடைச்சது. அதில பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 வந்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 4 லீஃப் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. நம்ம இந்த வேர்ட் இந்த ஃபேரி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் மொழியிலேருந்து வந்தது. இது ஆக்சுவலா வந்து ஃபேரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபே அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஒரு சில ஸ்டோன்ஸ், ஹெர்ப்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களோட விஷயங்கள் ஒவ்வொன்னுத்துலயும் பார்த்தீங்கன்னா, மேஜிக் வந்து இருக்கும். இதத்தான் வந்துட்டு அவங்க வந்து ஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஃப்ரெஞ்ச்ல வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச்லேருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் மூலியமா ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. ஃபேரிய பார்க்கணும். ஃபேரீஸ அட்ராக்ட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 வழிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா வந்து அவங்க சொன்ன விஷயம், ஃபவுண்டெயின்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு ஓடை மாதிரியான ஒரு விஷயம். தொடர்ந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கக்கூடிய ஏரியால வந்து நம்ம ஃபேரிஸ பார்க்க முடியும். இது வந்து நீங்க வீட்ல கூட வைக்க முடியும். சின்ன ஃபவுண்டெயின்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளே கார்டன்ல வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வைக்கிறப்போ ஃபேரீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. அதுவும் நேச்சுரலான ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஃபவுண்டெயின் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா, ஃபேரீஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகழகான செடிகள். உங்க பாண்ட சுத்தியும் வந்து ஒரு சின்ன பாண்ட் மாரி கிரியேட் பண்ணி, அத சுத்தி அழகழகான ஃப்ளவர்ஸ் வர மாதிரியான செடிகள் வைக்கிறப்போ வந்து ஃபேரீஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி மூலிகை காடுகள். மூலிகை காடுகள்லலாம் வந்துட்டு ஃபேரீஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேரீஸ்க்கு வந்துட்டு இந்த மூலிகை கார்டன் வந்துட்டு அது எப்படின்னா, இயற்கையா உருவான ராக்ஸ் மூலியமா, கற்கள் மூலியமா அத வந்து சுத்தி வச்சிருந்த அந்த தோட்டத்த பராமரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றப்போ, ஃபேரீஸ் வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீரோட்டம் இருந்துச்சு அப்டின்னாலே, ஸ்ட்ராங்கா வந்து அங்க ஃபேரீஸ் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ரிவரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரீமா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபால்ஸ், அ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபவுண்டைன் இந்த மாதிரி எந்த ஒரு நீர் விஷயம் வச்சிருந்தாலுமே, அங்க வந்து ஃபேரீஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்துட்டு மின்னுற பொருள் எல்லாமே ரொம்ப பிடிக்குமாம். லைக் இப்போ கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா? கிறிஸ்டல்ஸ், டைமண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில பட்டன்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஸோ ஷைனிங்கா ரொம்ப கிளிட்டரியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஃபேரீஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்னா வந்து ஃபேரீஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் வந்து கனவு அதிகமா காணக்கூடிய குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே ஃபேரீஸ்க்கு பிடிக்குமாமா. அது மட்டும் இல்லாம, அ எந்த குழந்தைங்க வந்து அதிகமா அ இயற்கையா வந்து விளையாடுதோ, அந்த இயற்கையை சார்ந்து வளரக்கூடிய அந்த குழந்தைங்கள வந்துட்டு ஃபேரீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா? டூத் ஃபேரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டூத் ஃபேரி கூட பார்த்தீங்க அப்படின்னா, நைட் நேரத்தில அவங்களுடைய டூத் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல காயின் வைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இது வந்து மேஜிக் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்பார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பார்க்லிங்கான டஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஃபேரீஸ் என்ன கலர்ல இருக்கிறது, எந்த மீனிங் இந்த கலர்ல வந்துட்டு பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிளாக் வந்து ஸ்பார்க்லிங்கா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பார்க்லிங்க்கு என்ன மீனிங்? அந்த ஃபேரி வந்து நமக்கு என்ன குடுக்குறாங்க? என்ன சொல்ல வராங்க? கன்வே பண்ணதுக்கு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா வந்து பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக். பிளாக் கலர்ல மேஜிக் டஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க ஃபேரி அப்படின்னா, அவங்க வந்துட்டு நைட் ஃபேரி. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட் நேரத்தில நெறையாவே வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. மேஜிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க அது மட்டும் இல்லாம என்ன என்ன மீனிங் எதனால நம்ம மேல வந்து அந்த மேஜிக் டஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, விஸ்டம். ப்ளூ கலர்ல வந்துட்டு மேஜிக் டஸ்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து வாட்டர் ஃபேரி. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட் கூடிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்னு அர்த்தம். டர்க்வைசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டஸ்ட், மேஜிக் டஸ்ட் வந்துட்டு, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க யார்? எந்த ஃபேரி வந்து இந்த டஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ம் ஃபேரி தான் வந்துட்டு இந்த டஸ்ட்ட வந்து யூஸ் பண்றாங்க. ப்ரவுன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக் டஸ்ட்ட வந்துட்டு யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமல் ஃபேரி வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, கான்சன்ட்ரேஷனுக்காக இந்த ஃபேரி வந்துட்டு ப்ரவுன் கலர்ல இருக்கக்கூடிய மேஜிக் டஸ்ட் வந்து பயன்படுத்துறதா சொல்லப்படுது. கிரீன் கலர்ல வந்துட்டு மேஜிக் டஸ்ட் இருக்கு அப்படின்னா, அது வந்து லக்குக்காக கார்டன் ஃபேரி வந்து யூஸ் பண்றதா சொல்லப்படுது. பர்பிள். பர்பிள்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேரி டஸ்ட் வந்துட்டு விண்ட் ஃபேரி வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஆரஞ்ச் டஸ்ட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டி வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாவா ஃபேரி வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது காப்பர் டஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த காப்பர் மேஜிக் டஸ்ட் வந்துட்டு சக்சஸ வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம, இவங்க எந்த ஃபேரி வந்து இந்த காப்பர் மேஜிக் டஸ்ட்ட யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் ஃபேரி. ஸோ அப்படின்னா, சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக் டஸ்ட் வந்துட்டு இன்ட்யூஷன குறிக்குது. இந்த சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக் டஸ்ட்ட வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்லைட் ஃபேரீஸ் வந்து யூஸ் பண்றதா சொல்லப்படுது. ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஃபேரி டஸ்ட் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, வின்டர் ஃபேரி வந்துட்டு ஹார்மோனிய வந்து ரெப்ரசன்ட் பண்றதா வந்து சொல்லப்படுது. மாதிரி எல்லோ கலர்ல மேஜிக் டஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதை எத அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹாப்பினஸ். இந்த டஸ்ட்ட வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மர் ஃபேரீஸ் வந்து யூஸ் பண்றதா சொல்லப்படும். எந்தெந்த ஃபேரீஸ் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான கலர்ஸ்ல வந்துட்டு மேஜிக் டஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்களே வந்துட்டு நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேரீஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னும் வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீட்டெயிலா சொல்றேன். இப்ப என்னென்ன டைப் ஆஃப் ஃபேரீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌனீஸ், செகண்ட் வந்துட்டு தேவஸ், தேர்ட் வந்து ட்ரையாட்ஸ், ஃபோர்த் வந்து சில்கீஸ், ஃபிஃப்த் வந்து கெல்பீஸ், சிக்ஸ்த் வந்து மெர்ஃபோல்க், செவன்த் வந்து பிக்ஸஸ், எய்த் வந்து பேன்ஷீஸ், நைன்த் வந்து க்னாம்ஸ், 10th வந்து லெப்ரசான்ஸ், 11 வந்து லிம்ஸ், ட்ரோல்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டைப் பத்தியும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அவங்களுடைய வொர்க் என்ன, அவங்க எந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருப்பாங்க,
அண்ட் இதோட எல்லாமே வந்துட்டு இவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோல வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேரியோடைய டைப்ஸ். அண்ட் என்னோட சேனல்லயும் வந்துட்டு ஒரு விஷயம் நான் வந்து பேர் வச்சிருக்கேன். அதாவது ட்விங்கர் பெல் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இவங்க யாரு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ஃபேரியா? இல்ல ட்ரோல்ஸா? இல்ல பிக்சஸா? இல்ல ஏஞ்சலா? என்ன மாதிரியான ஒரு டைப்பான விஷயமா இருக்கு இந்த ட்விங்கர் பெல்ங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு மறக்காம சொல்லுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பார்ப்பேன். ஃபேரீஸ் பத்தின வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். Until then, bye from Twinkle Bellani.